ஹலோ நண்பர்களே, அமீரகத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் மற்றும் தேவாலயங்களை இழுத்து மூடுங்க, நாங்கள் சொல்கிற வரைக்கும் திறக்காதீங்கன்ட்டு அமீரக அரசு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புரூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி மற்றும் ஈஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி துபாயில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ன்ட்டு நிறைய இடத்துல ஏவுகணை துண்டுகள் விழுந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும், அபுதாபியில் ஒரு இடத்துல நடந்த தீ விபத்தில் 4 பேர் காயமடைந்து ஒரு நபர் எகிப்து நாட்டை சார்ந்தவர் இறந்திருக்காரு. இந்தியாவினுடைய கப்பல் நல்லபடியாக 9வது கப்பல் நல்லபடியாக கேஸு அதேபோல் பெட்ரோல் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு இந்தியாவிற்கு கிளம்பியிருக்கு. இந்த மாதிரி நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, வளைகுடா நாடுகளை நோக்கி மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது கூட இந்தியாவினுடைய கப்பல்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் சரக்கு கப்பலாக இருக்கட்டும் அல்லது கேஸு இதை போன்ற கச்சா எண்ணெய்களை எடுத்துகிட்டு வரக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும் ஈரான் அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. 9வது கப்பலான கிரீன் ஆசா இந்திய பெருங்கடலை நோக்கி அந்த ஹர்முஸ் ஜலசந்தியை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறதா தற்பொழுது செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு எந்த நிலையிலும் ஈரான் ஆதரவாக இருப்போம் அப்படின்ட்டு அவர்களுடைய அரசு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையாக தான் தற்பொழுது இருக்குது. ஏன்னா 9 கப்பல்கள் இங்கே வரக்கூடிய அளவிற்கு அவர்கள் நம் மீது பாசத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து, அமீரகத்தினுடைய அபுதாபியில் இருக்கக்கூடிய புரூஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி மீது ஏவுகணையினுடைய துண்டுகள் விழுந்திருக்கு. இதில் அந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டு எந்த ஒரு நபரும் பாதிக்கப்படலை அப்படிங்கிற நல்ல செய்தி வெளியாக இருக்குது. அதேபோல் ஈஜின்னு சொல்லக்கூடிய எமிரேட்ஸ் குளோபல் அலுமினியம் கம்பெனி மீதும் தாக்குதல் நடத்தும் பொழுது அதை இடைமறித்த அந்த ஏவுகணையினுடைய துண்டுகள் விழுந்திருக்கு. இதில் அந்த கம்பெனி மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 1 வருடம் வரைக்கும் அவர்களுக்கு இந்த கம்பெனியை மறுபடியும் ப்ராசஸ்க்கு கொண்டு வருவதற்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. துபாயில் இருக்கக்கூடிய மெரினா பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பில்டிங் ஃப்ரண்டேஜ் மேலே ஏவுகணையினுடைய துண்டுகள் விழுந்திருக்கு. அதேபோல் துபாய் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆரக்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்டிங் மீதும் ஏவுகணையினுடைய துண்டுகள் விழுந்திருக்கு. நல்ல வேளையாக இந்த ஏவுகணை துண்டுகள் விழக்கூடிய இடங்களில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இதுவரைக்கும் ஏற்படலை. அதே நேரத்தில் அபுதாபியில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிற எரிவாயு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு நபர் இறந்து 4 பேர் காயத்தோடு தற்போது மீட்கப்பட்டிருக்காங்க. அங்கேயுமே இந்த மாதிரி ஏவுகணை துண்டுகள் விழுந்ததில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையால் தற்பொழுது வளைகுடா நாடுகளில் வேலைக்காக வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் பாதிக்கப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை. அமீரக அரசு மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கிறாங்க. ஏவுகணைகள் வரும்பொழுது அதை இடைமறித்து அழிக்கிறாங்க. பல கோடி கணக்கில் டாலர்ஸை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்முடைய பாதுகாப்பிற்காக. அதற்காக அவர்களோட துணை நிற்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோ பார்க்க நண்பர்கள் ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரியான சண்டைகள் முடிந்து விரைவிலேயே நல்ல நிலைமை மாறணும் அப்படின்ட்டு.